ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஈசிஆர் நெமிலிச்சேரி தாண்டுனா 2 கோயில் ஒரே இடத்துல வருது. தெய்வத்தை நம்ம அமைதியாக தரிசிக்கலாம். அது எங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் விஜிபியிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லலாம். சாய்பாபா அவர்களோட கோயிலை தான் நான் சொல்கிறேன். ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்க சாய்பாபா கோயில் கொரோனாக்கு அப்புறம் திறக்கவே இல்லை. இன்னமும் ஆயிடுச்சு 1 இயருக்கு மேலே, 1.5 இயர்ஸ்க்கு மேலே. ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்க சாய்பாபா கோயில் திறக்கவே இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சாய்பாபா கோயில் சுமார் விஜிபியிலேருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி நெமிலிச்சேரியில் கடல் நீரை சுத்திகரிக்க நிலையம் ஒன்று வரும். அதை அப்படியே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா பல்லவார் ரிசார்ட் வரும். அதை ஒட்டியே இந்த சாய்பாபா கோயில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த சாய்பாபா கோயிலுக்கும் ஈஞ்சம்பாக்கம் சாய்பாபா கோயிலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஷிர்டி சாய் ட்ரஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறோம். ட்ரஸ்ட்டுக்கு கீழே தான் இந்த சாய்பாபா கோயில் அமையப்பட்டிருக்கு. ரொம்ப நாளாகவே என்னால் சாய்பாபாவை பார்க்காம பேசாமல் இருக்கவே முடியல. அப்புறம்தான் நான் இந்த கோயிலை கண்டுபிடிச்சேன். சாய் நகர்னு வருது பாருங்கள். லெஃப்டில் அப்படியே கீழே இறங்கணும் அப்படின்னா அந்த பல்லவார் ரிசார்ட் ஈசிஆர் நெமிலிச்சேரி தாண்டின உடனே அவங்களே போர்டு கொடுத்துட்றாங்க. லெஃப்டில் கீழே இறங்கினாலே டெம்பிள் டைமிங்கோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. நான் ஒர்க்கிங் டேயில் காலையில் போனதுனால அவ்வளோவா மக்கள் கூட்டம் இல்லை. ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செம்மையாக மக்கள் கூட்டம் வராங்க இங்கே. இப்போ நம்ம விநாயகரை பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட்லேயே விநாயகரை தரிசிக்க மார்பிளால் வச்சுட்டாங்க. அங்கே நிறைய அப்படியே பில்டிங்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. ரொம்ப நிழலாக பூக்கள்லாம் நிறைய இருக்குது. பார்க்கவே மனசுக்கு அமைதியாக இருக்குது. இப்போ வாங்க உள்ளே போய் சாயப்பாவை தரிசிக்கலாம். என்ட்ரன்ஸ் மெயின் ரோடு ஈசிஆர்ல இருந்தே இந்த ட்ரஸ்ட் கோயிலோட எண்டு பீச்சில் போய் முடியுது. கடைசி வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு இவங்களோட இடம் மட்டும்தான் இருக்கு. வழி நெடுகிலோ 2 பக்கமும் பூக்கள் மட்டுமே வச்சிருக்காங்க. பூச்செடிகள், துளசி செடிகள், இந்த மாதிரிலாம் எது எதெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குமோ அந்த மாதிரியான பார்த்தீங்களா, அதுதான் அந்த சாயப்பா கோயில். அதுலேருந்து நம்ம கொஞ்ச தூரத்துல ஒரு ரைட் கட் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் மார்பிள் மார்பிள். இதுலேயே இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட பேர்
முனீஸ்வர சுவாமி நவகிரகா கோயில். பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ரொம்ப செலவு பண்ணியிருப்பாங்க போல. மார்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கு. மார்பிள்ஸ்லயே கட்டியிருக்காங்க. நைட்டில் வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டுடுறாங்க. அந்த மார்பிள் அந்த லைட்டை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஜொலிக்குது அப்படியே. நீங்களும் இந்த கோயிலுக்கும் நான் சொல்கிறேன், மரம்லாம் இல்லை பாருங்க, காலையில் வராதீங்க, கால்லாம் ரொம்பவே சுடும். மேக்ஸிமம் 5 மணிக்கு மேலே வாங்க. லைட்டிங்கோட இந்த மார்பிளான ஆன கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த முனீஸ்வர சுவாமி நவகிரகாங்கிறவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்த கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜெயின் டெம்பிள் தான். இங்கே இருக்க சிலைகள், அந்த நவகிரக சிலைகளையும் மார்பிளால் செஞ்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. தரிசிக்கவே வித்தியாசமாக இருக்குது. இது இந்த ட்ரஸ்ட்டுக்கு கீழே தான் இயங்கி வருது. இது அவரோட குலதெய்வமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்களை பொதுமக்களை அலோவ் பண்ணுறாங்க. இப்போ யானையெல்லாம் மார்பிளால் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்ச்சும் வந்து அந்த மார்பிள் தான். இந்த கோயிலை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, மார்பிள் ஸ்டோன்லேயே கலை வண்ணம் மிக்க சிலைகளை உருவாக்கி ஒரு கோயிலே உருவாக்க முடியும். அது என்ன ஒரு வியப்பாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. நம்மளோட கோயில்கள்லாம் கற்களால் ஆனது. இந்த ராஜஸ்தானை சேர்ந்த முனீஸ்வர சுவாமி நவகிரகா கோயில் மார்பிளாலேயே ஆயிருக்கு. சிலைகளும் மார்பிளால் ஆகி கலர் அடிச்சிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்க. இப்போ உங்களுக்கு பார்க்கவே இந்த வேலைப்பாடுகள் தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நேரில் போய் பார்த்தா பிரமிப்பாக இருக்குது, உண்மையாக சொல்கிறேன். பொறுமையாக சுற்றி பார்த்தா அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கிருஷ்ணரோட கதைகள்லாம் நிறைய எழுதி போட்டிருக்காங்க. இப்போ கோயிலை போய் நம்ம சுற்றி வந்துக்கலாம்.